ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பைசன் படத்துலேருந்து 3வது பாடல் வெளியே வந்திருக்கு. சீனி கல்லுன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு எழுதுனது அகைன் நம்ம மாரி செல்வராஜ் தான். இந்த பாட்டு பாடினவங்க சின்மை. இன்னொருத்தவங்க விஜய் யேசுதாஸ் அவர்கள். 2 பேரும் 2 லெஜண்ட். அவர் இன்னைக்கு நம்ம துருவுக்கு பிறந்தநாள் வர. துருவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல நல்ல படங்கள் கொடுங்க. அப்பா மாதிரி நல்ல பேர் வாங்குங்க. மொக்க படம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதை உள்ள படமாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். உங்களோட லைஃப் மேலே போகும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைஃப் கூட கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 500 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மளுக்கு வரல. பார்த்து எதாவது பண்ணிட்டு போங்க. உங்களுக்காக எல்லாம் உழைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம துருவ் விக்ரம் அவருக்கு பிறந்த வாழ்த்துன்னு சொல்லிட்டு 3வது பாடல் சீனி கல் பாட்டோட பார்த்துடலாம். ரெடி 1 2 3. நீச்சல் தெரியாத என் அப்பா தான் எனக்கு அலைகளை பழகினார். வலைகளை நிமிர்த்தே பழகினார் என் அப்பா தான் எனக்கு பறக்க. ஓஹோ, இவர் என்னப்பா பேராகிராஃபா எழுதி போறாரு. ஒரு 2 பேர்ல எழுதுங்க சார். ஈஸியாக டக்குன்னு படிக்க முடியும். அவரை பையன் தானே, அவர் பையன் தான் அது. சீனிக்கல் விஜய் யேசுதாஸ், சின்மை, மாரி செல்வராஜ். வாவ், சூப்பர் ஃப்ரேம்ல அழகா சென்டர்ல அந்த மரத்தோட தன்மையை பாருங்க. ஏன்டா மரங்கள் மாடுகள் மாடு கேட்டீங்களா பாருங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல, பச்சை பசேன்னு. நாத்து நட்டுருக்காங்க பாருங்க, அது வளைஞ்சு வளைஞ்சு. நல்ல வேலை பிளாக் அண்ட் ஒயிட் போகல. அவங்க வாய்ஸே தனி வாய்ஸ்தான்ப்பா. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே, உச்சி பனையில நின்னு பாடும் குயில நீ, மொட்டை பறையில வந்து ஆடும் மயில நீ, அந்த ஆகாசத்தில் அலையடிக்கும் நிலவு. நல்லா இருக்குல்ல ஃப்ரேமிங், வேர் வலிக்கிறது. சின்ன சின்ன சீனி வாவ், கல்லு சூப்பர் மியூசிக். காட்டும் சித்திரமே, இப்போ சொன்னா சூப்பர் பாணி. வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே. தாலாட்டு பாட்டு சூப்பரா இருக்கிற ஆளு சின்ன பையன். பயங்கரமா மியூசிக். யார் அது? பிரேம்டா அதெல்லாம். பசுபதி அண்ணனா? ஆமா. என்ன பிரேம் மேல ஒயிட் கீழே சாண்டில் வந்து கலரு. அம்மா பிரேம் கத்துங்கடா பிரேம் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. பாதையில முள்ளு குத்தும் வேளையில உச்சி கொட்டும் நீ, பாதம் சுட்டும் ரத்தமும் நீ, கூடும் மேகத்துல இடி வெட்டும் மின்னலுல பரதட்டும் மழையும் நீ,
பயிராடும் பச்சையும் நீ போட்டு குறையில குருவி கட்டும் கோபுரம் நீ வீட்டு திண்ணையில உசிறு உறங்கும் நிழலும் நீ நெஞ்சாங்கூட்டுல நெறி கட்டும் நினப்பு நீ பெத்த மார்புல கண்ணு முட்டும் பாலு நீ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ இது ஒரு கணத்தை இதயத்தோட சோகத்தோட போயிட்டு இருக்கு. மனசுக்குள்ள கண்ணே நீ தூங்கு சந்தன வாசம் தொட்டிலுக்குள்ள ராசா நீ தூங்கு சின்ன நடிக்கவே தெரியலடா, வாழ்ந்த மாதிரில இருக்குது பாக்கிறதுக்கு. சிரிச்சு காட்டும் சித்திரமே வண்ண வண்ண வானவில்ல மறைஞ்சு காட்டு பத்திரமே உச்சி பானையில நின்னு பாடும் குயிலு நீ மொட்டை பறையில வந்து ஆடும் மயிலு நீ அந்த ஆகாசத்தில் அலையடிக்கும் நிலவு நீ கண்ணுரங்கு கண்ணுரங்கு தாலாட்டுல அழகா இருக்கு, உண்மையிலே தாலாட்டு நல்லா இருக்கு. கண்ணுரங்கு கண்ணுரங்கு அந்த ஆர்ட் ஒர்க் பாருங்க, கைகள் புல்லு கட்டு கூட பயங்கரமா இருக்கு. எம்மவனே கண்ணுரங்கு ஏழை போகுது. கண்ணுரங்கு 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 எம்மவனே கண்ணுரங்கு தூங்குற மாதிரியே தெரியலடா, நடிக்கிற மாதிரி இருக்குடா. பாண்ட கேட்ட கேரக்டர் மாதிரி இருக்கு. மாதிரி சூப்பர் ஃப்ரேம் பைசன் அந்த இதில் திவாலி வாங்க நல்ல நல்ல படங்கள் தான் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைசனோட 3வது பாடல் சீனிக்கல் பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு ஹார்ட் பிரேக் பாட்டு, 2வது பாட்டு ஓடுறா அது ஒரு புத்துணர்ச்சி தந்து போகிற பாட்டு, 3வது பாட்டு ஆறாரம். எனக்கு தெரிஞ்சு அப்படியே மாற்றி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஆறாரம் போட்டுருணும், நடுவில் மோட்டிவேஷன் போட்டுருணும், லாஸ்ட் பிரேக்கப் போட்டுனா கரெக்டாக. ஓகே, அதெல்லாம் கூட எல்லாம் சொல்லுவேன். படத்தில் எப்படி வரப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு எப்படின்னா, சின்மை வாய்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. லிரிக்ஸு மாரிஸில் லிரிக்ஸு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து போன 2 பாட்டும் நீங்கள் ரியாக்ஷன் பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். 2 பாட்டு ரியாக்ஷன் பண்ணி போட்டுருங்க, சூப்பராக இருக்குது பாட்டு. உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணி போயிடுங்க. இது என்ன மாதிரினா, அந்த ஃப்ரேமிங்லாம் செம ஃப்ரேமிங்காக இருக்குது. கீழே வந்து சாண்டில், மேலே ஸ்கை, சென்டரில் நம்ம பசுபை சார் நடந்து வருது. அந்த ஷாட் பயங்கரமாக இருக்குது. ஒரு எஸ்டாப்ளிஷன் சினிமாலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும்னா ஒரு சில ஷாட்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். அங்கே பயங்கரமாக எப்படி பாட்டு ஷாட் எப்படி யூஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்லி கற்றுக்கலாம். மணிரத்னம் சார் படம் இன்னும் அழகாக அது எப்படி காட்டணுமோ அதை காட்டுருப்பாரு. சினிமா வந்து நிறையா கற்றுக் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நீ இப்போ சினிமா எடுக்க போகிறேன்னா நீ போய் படிச்சுட்டோ கிளாஸில் உட்காந்து எழுதி சினிமா பாரு, அதுவே உனக்கு சொல்லித்தரும். நீ உண்மையாக சினிமாக்காரனாக இருந்தால் அது உனக்கு சொல்லித்தரும், நீ அதுக்குன்னு கற்றுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சில இந்த பைசன் படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நிவாஸ் கேபிள்ஸ்னா சூப்பராக போட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டுமே ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே தான் போல. எல்லா பாட்டும் 3 பாட்டுமே ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே தான். எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. மாரி செல்வராஜ் ஒரு ஒரு அன்பை கொண்டு வராரு. பைசன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. துருவோட பிறந்தநாள் வர, துருவுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த சாங் உங்களுக்கு எப்படி பிடிச்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது ரியாக்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதையெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ.